மதுரை மாநகரில் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தினை தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு இணைத்திருக்கிற இந்த நிகழ்வை அதன் ஒருங்கிணைப்பாளராக இருந்து இணைத்து தமிழ் தேசிய அரசியலுக்கும் தமிழ் ஈழ விடுதலைக்குமான அரசியலுக்கும் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்ட அன்புக்குரிய பொறியாளர் வெற்றிக்குமரன் அவர்களுக்கும் அவரோடு தோளோடு தோள் நின்று இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் பங்காற்றிய அண்ணன் தனசேகரன் அவர்களுக்கும் அருமை சகோதரர் ஜெகதீஷ் பாண்டியன் அவர்களுக்கும் அருமை சகோதரர் புகழேந்தி மாறன் அவர்களுக்கும் அருமை சகோதரர் வழக்கறிஞர் தடா ராஜா அவர்களுக்கும் ஏற்கனவே பசுமை தாயகம் என்னும் அரசியல் இயக்கத்தை பசுமை தாயகம் என்கிற பச்சை தமிழகம் என்கிற அமைப்பையும் அதை சார்ந்து அவர் நடத்திய அரசியல் கட்சியையும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து வருகின்றிருக்கின்ற அண்ணன் சுப உதயகுமாரன் அவர்களுக்கும் தனியாக ஒரு அமைப்பை நடத்தி இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற என் அன்புக்குரிய சகோதரர் ராஜ்குமார் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் நம்முடைய வெற்றிக்குமரன் அவர்களுடைய தலைமையில் இன்றைய நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்ட மதுரை மாவட்ட செயலாளராக இருந்து பணியாற்றிய ப விஜயகுமார் அவர்களுக்கும் வடக்கு தொகுதியினுடைய செயலாளராக இருந்து பணியாற்றிய விஜய் அவர்களுக்கும் மதுரை மேற்கு தொகுதியினுடைய செயலாளராக இருந்து பணியாற்றிய விக்னேஷ் அவர்களும் மதுரை தெற்கு தொகுதி செயலாளர் ரியாஸ் அவர்களும் மண்டல செயலாளர் வீரத்தமிழர் முன்னணி மதுரை சுந்தர் அவர்களுக்கும் வாடிப்பட்டி ஒன்றிய செயலாளர் அருமைச்சவர் மகேந்திரன் அவர்களுக்கும் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி தலைவர் ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும் கலை பண்பாட்டு தெற்கு மாவட்ட தலைவர் முருகன் அவர்களுக்கும் ஜெயகேந்த்புரம் பகுதி செயலாளர் ராஜா அவர்களுக்கும் வாடிப்பட்டி இளைஞணி பொறுப்பாளர் பாலாஜி திருப்பரங்குன்றம் தொகுதி பொறுப்பாளர் ராமர் மத்திய தொகுதி பொறுப்பாளர் ராமநாதன் மத்திய தொகுதி மாவட்ட செயலாளர் ஜெபராஜ் தேமுதிக தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் ரேகன் குமார் மதுரை 88வது வார்டு பொறுப்பாளர் விஜய் 88வது வார்டு பொறுப்பாளர் அஜய் அசோக் குமார் செல்வகுமார் தொகுதி பொறுப்பாளர் மேற்கு அன்பு செல்வன் மணிகண்டன் மற்றும் விவேக் செல்வம் தொகுதி பகுதி செயலாளர் அருள்லிங்கம் வடக்கு இளைஞணி சிவசெல்வம் செயலாளர் மற்றும் மேற்கு தொகுதி பொறுப்பாளர் செந்தில்குமார் மேற்கு தொகுதி பொறுப்பாளர் சதீஷ்குமார் மேற்கு தொகுதி பொறுப்பாளர் செல்லப்பாண்டி மேற்கு தொகுதி பொறுப்பாளர் பாலமுருகன் மேற்கு தொகுதி பொறுப்பாளர் நவநீதம் மத்திய தொகுதி பொறுப்பாளர் அஸ்வின் போஸ்கோ மற்றும் கண்ணதாசன் மற்றும் மணிகண்டன் இலக்கிய பாசறை பொறுப்பாளர் மற்றும் ஆறுமுகம் ஆணையூர் மற்றும் செல்வ கணபதி கருப்பட்டி மற்றும் இளைஞர் பாசறை தோழர்கள் மற்றும் பெரிய கருப்பு சபரி ராஜகுலசேகரன் கார்த்திக் மோகன் ரஞ்சித்குமார் திரு ரீகல் வீரையா திருமுருகன் உள்ளிட்ட தோழர்களுக்கும் அதுபோன்று பல்வேறு பகுதிகளிலிருந்து அருமை தகவலர் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து சின்ன மாலன் மாவட்ட செயலாளராக இருந்து பணியாற்றியவர் சுந்தர் மாவட்ட தலைவர் தேனி மாவட்ட செயலாளர் ஜெயபால் தலைமை மற்றும் விருதுநகர் மாவட்டம் வேணு பிரபாகரன் தலைமை அதுபோன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் மண்டல செயலாளர் அருமை சகோதரர் ஜெகநாதன் அதுபோன்று மாவட்ட செயலாளர் ஆல்வின் தென்காசி மாவட்டம் சுடலை மாவட்ட பொறுப்பாளர் உள்ளிட்ட இணைந்திருக்கிற தோழர்களுக்கும் அருமை சகோதரர் அமீர் அவர்களின் ஏற்பாட்டில் தம்பி ஸ்ரீ தலைமையில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ராஜீவ் காந்தி சதீஷ்குமார் அஜித் கண்ணா சபரி சஞ்சய் பரத்
புவனேஷ் உள்ளிட்ட தோழர்களுக்கும் இங்கு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏற்கனவே தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து பணியாற்றி வருகின்ற தென் மாவட்டத்திலிருந்து வருகின்ற அமர்ந்திருக்கின்ற நிர்வாகிகள், கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சிவகங்கை, நம்முடைய மதுரையில் ஏற்கனவே கட்டமைப்பை உருவாக்கி பல்வேறு இடங்களை சுவர் விளம்பரங்களை எழுதி தமிழக வாழ்வுரிமை கட்சி மதுரையில் இருக்கிறது என்பதையும் பதிவு செய்து வருகின்ற அருமை சகோதரர் சித்திக், அதுபோன்று திண்டுக்கல், தேனி, விருதுநகர் காலையில் இணைப்பு விழாவில் இணைந்த விருதுநகர் உள்ளிட்ட தென் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து முக்கியமான நிர்வாகிகள் வருகின்றிருக்கிறீர்கள். அவர்களையும் நம்முடைய வெற்றி குமரன் அவருடைய அன்புக்கு பாத்திரமான உறவுகள், முன்னாள் அமைச்சர் அவருடைய மகன் மற்றும் அவரோடு பொறியியல் துறையில் பணி செய்கின்ற அவருடைய நண்பர்கள், உறவினர்கள், அவருடைய மகன், குடும்பத்தார் என்று இங்கு ஒரு மாபெரும் மதுரை சொந்தங்களோடு இந்த இணைப்பு விழாவிலே நான் பங்கெடுப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை உளமாற வாழ்த்தி உளமாற தமிழக வாழ்வுரிமை கட்சி வளர வேண்டும் என்று தன் ஒவ்வொரு வீடியோ பதிவுகளிலும் வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் எங்களை பொது தளத்தில் கொண்டு சேர்க்கின்ற என் அன்புக்குரிய அண்ணன் வேனரசு அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூற விரும்புகிறேன். அதுபோன்று வாழ்த்த வருகை தந்து வாழ்த்து நேரம் இல்லாமல் அமைதி காத்திருக்கின்ற தமிழர் முன்னணியுடைய பொதுச் செயலாளர், அன்புக்குரிய முன்னாள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் ஆவல் கணேசன் அவர்களுக்கும், எங்க கட்சியில இப்ப இது நம்ம கட்சி, இம்மா நாளா என்ன சொல்லிட்டு இருந்தேன், எங்க கட்சி நிர்வாகிகள் கொஞ்சம் அங்க இருக்கிறாங்க, வெற்றி பாத்துக்க அப்படின்னு சொன்னேன். ஒட்டுமொத்தமா இப்ப இது நம்ம கட்சி, அனைவரையும் வெற்றி பாத்துக்குங்க. இங்க திருச்சியில இருந்து உங்களை பார்க்க எங்க தம்பி வந்திருக்காங்க. அதே மாதிரி புதுக்கோட்டையிலிருந்து எல்லா மாவட்டங்களிலிருந்து முக்கிய முன்னணி தலைவர், ஏங்க கடலூர் மாவட்டத்தில் கூட எங்க மாநில இளைஞரணி தம்பிமார், மாவட்ட செயலாளர்கள் கூட வருகின்றிருக்கிறாங்க. வெற்றி என்ன பண்றாரு பாப்போம் அப்படின்னு. சேலத்தில் ஒரு 5000 வைத்து சமீபத்தில் இணைந்த நம்முடைய பிரம்மபூர்த்தி, அதுபோன்று பல்லாயிரக்கணக்கானவர்களை இணைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய செல்வம், மோகன், நிறைய பேரை சொல்லிக்கிட்டே போகலாம். அமீர் உள்ளிட்ட எவ்வளவு எல்லா மாவட்டங்களிலிருந்து வருகின்றிருக்கிறாங்க. அதனால எல்லார் பேரையும் நான் சொல்லி ஒரு பேரை விட்டுட்டுனா வம்பு. இந்த தென் மாவட்டங்களை கட்சியை கட்டமைக்கிறதுக்குன்னு நான் தென்மண்டல பொறுப்பாளராக நம்முடைய ராமேஸ்வரம் ஜெரோன்குமார் அவர்களை நியமித்தேன். மாநில இளைஞணியை கட்டமைப்பதற்கு முருகானந்தம் அவர்களை நியமனம் செய்தேன். இவர்களை எல்லாம் சுற்று சூழ்ந்து மேற்பார்வை செய்து கட்டமைப்பை உருவாக்குவதற்கு நம் கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் கனல் உ கண்ணன் அவர்கள் இங்கு வருகின்றிருக்கிறார்கள். நம்முடைய ஊடகப் பேரவை தம்பி குமரவேல் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். இன்னைக்கு வெற்றி இங்கே அண்ணன் தனசேகர, புகழேந்தி மாற, ஜெகதீச பாண்டிய அவர் அது சினிமாக்காரங்களுக்கே வரும் போல இருக்கு வார்த்தைகள், அப்படியே உழுது சரளமா அப்படியே ஏற்ற இறக்கத்தோட, அதெல்லாம் நமக்கு இல்லைங்க, உண்மையை ஒத்துக்கணும். அதனால அப்படிப்பட்ட ஆளுமைகளா இருக்கிறாங்க. ஆக இவர்கள் எல்லாம் இல்லாத இடத்தை நிரப்பி வந்த அருமை தம்பி என்னுடைய திருவொற்றியூர் மாரிமுத்து, நம்முடைய ஏற்கனவே மிகப்பெரிய இணைப்பு விழாக்களை நடத்திய நம்முடைய பிரபாகரன், நம்முடைய அருமை சகோதரர் தங்கம், நம்முடைய வைரம், நம்முடைய பூபாலர் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் விலகி வந்தவர்கள், அதுபோன்று எண்ணற்ற பழைய நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். இன்னைக்கு புதிய வரவுகளும் வழக்கறிஞர்கள் போன்ற நிறைய மாவட்ட மாநில நிர்வாகிகள் எல்லாம் வருகிறது இணைந்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே தமிழக வாழ்வுரிமை கட்சியில் என்னோட பயணித்த அந்த தோழர்களுக்கு சொன்னேன், நம்ம வடதமிழ்நாட்டில் இணைகிற மாதிரி 2000 பேர், 5000 பேர், 10,000 பேர்லாம் இணைய மாட்டாங்க. எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் அவர்களுடைய கள செயல்பாடு அற்புதமாக இருக்கும். என்ன கேட்டாங்க, பிரம்மமூர்த்தி ஏற்பாடு பண்ண மாதிரி இருக்குமாண்ணா, இல்ல இப்ப சேலம் பாஸ்கர் ஏற்பாடு பண்ண மாதிரி இருக்குமாண்ணா, இல்ல நம்முடைய கிருஷ்ணகிரியில பிரபாகரன் ஏற்பாடு பண்ண மாதிரி, வெப்பொலியன் ஏற்பாடு பண்ண மாதிரி இருக்குமான்னு கேட்டாங்க. அதெல்லாம் அவ்வளவு எதிர்பார்ப்பெல்லாம் வேண்டாம். ஆனா வெற்றி குமரன் கூட இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளும் ஆக்கப்பூர்வமாக பணி செய்யக்கூடியவர்கள், அறிவுபூர்வமாக பணி செய்யக்கூடியவர்கள், ஆத்மார்த்த ரீதியாக மதுரை மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், தன் உறவாக, சகோதரனாக, அண்ணனாக, தம்பியாக ஏற்றுக்கொண்டால் மதுரைக்காரன் உயிரே கொடுப்பான். அப்படிப்பட்ட உள்ளங்கள் இன்றைக்கு நம்மோடு இணைகிறார்கள். அவர்களை இணைத்து இந்த மதுரை தென்மண்டலம் முழுவதும், இங்கே ராஜ்குமார் அவர்கள் பேசுகின்ற போது குறிப்பிட்டார்களே, அதுபோல் கட்டமைப்புகளை அமைப்பு ரீதியாக நாம் உருவாக்க வேண்டும். இங்கே இணைந்திருக்கிற ஒவ்வொரு உறவுகளும் தத்தமது கிராமங்களிலே கிளைகளை உருவாக்கி
உறுப்பினர் எண்ணிக்கையை அங்கே அதிகமாக்கி ஒவ்வொரு பூத்துகளுக்கும் அந்த பூத்திலே அமரக்கூடிய அளவுக்கு ஒரு 10 பேர், வெளியிலே நின்று வருகின்ற பொதுமக்களுக்கு வாக்கு கேட்கின்ற அளவில் ஒரு 10 பேர் என்று ஒவ்வொரு பூத்திலும் குறைந்தபட்சம் ஒரு 10 to 20 நபர்களை நாம் உருவாக்க வேண்டும். ஒரு சட்டமன்ற தொகுதியில் சுமார் 300 பூத் இருக்கு. அப்ப குறைந்தபட்சம் 3000 பேர் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு விலை போகாத கட்சியினுடைய கொள்கைகளை, சித்தாந்தங்களை, கருத்துகளை, நம் கடந்து வந்த பாதைகளை எடுத்து மக்களுக்கு சொல்லக்கூடிய இந்த ஆற்றல் வாய்ந்த தம்பிமார்களை இனம் கண்டு கட்டமைப்பு ரீதியாக நம் கட்சியை பலப்படுத்த வேண்டும். அதற்கு இந்த எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிற நான் கூட சிவகங்கையில சொன்னேன். அப்ப நம்முடைய குட்டிமணி, நம்முடைய பாலா, அஜித் இவங்கெல்லாம் தம்பிமார்கள் அங்க இல்ல, நான் பார்க்கல. அங்க சொன்னேன். முருகானந்தம் கூட சிவகங்கையில ஒரு 10 இளைஞர்கள் தான். ஆனா 10 பேரும் அன்னையிலிருந்து இன்றைய வரையும் கொள்கை வழி நின்று தமிழக வாழ்வுரிமை கட்சியை தென் மாவட்டத்தில் தூக்கி நிறுத்திய புலிகளாக இருக்கிறார்கள். ஆக எண்ணிக்கை பெருசல்ல, எண்ணம் பெருசு அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ராமேஸ்வரம் தலைமையில் அந்தோனிங்க வந்திருக்காங்க. அவரோட ஒரு 25-30, சிவகங்கையில ஒரு 25-30. அது மாதிரி அங்கங்க எனக்கு ஒரு நம்ம சித்தி கூட ஒரு 25-30, நம்ம திண்டுக்கல்ல ஒரு 25 பேர் 50 பேர். எண்ணிக்கை ரொம்ப குறைவுதான். ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள் என்பது இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்குமான மிகப்பெரிய பங்களிப்பை தென் மாவட்டங்களில் அவர்கள் ஆற்றி வந்தார்கள். இன்றைக்கு வெற்றி அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு எத்தனையோ நிர்வாகிகள் இங்கு வரிசை கட்டி நின்று நம் கட்சியில இணைந்திருக்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு கட்சியில் இணைத்துக் கொண்டவர்களும் குறைந்தபட்சம் 100 பேருக்கு சமமானவர்களாக நாம் அவர்களை பார்க்கிறோம். அதுபோல் வெற்றியோடு இன்றைக்கு இந்த அரங்கம் முழுவதும் வந்து இணைந்திருக்கலாம். இந்த அரங்கம் முழுவதும் இணைந்திருக்கிற ஒரு 1000 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்ன அந்த 1000 பேர் என்பவர்களும் இந்த தென் மாவட்டம் முழுவதும் பரவி கிடக்கின்ற தமிழ் ரத்த உறவுகள் அவர்கள். இங்க தென் மாவட்டத்தில் ஒரு ஊர்ல சொந்தம் இருந்துச்சா எல்லா ஊர்லயும் சொந்தம் இருக்கும். இப்ப என் தொகுதியில எனக்கு சொந்தம் இல்லாத ஊரே கிடையாது. அது மாதிரி இங்க வெயினரசனுக்கு சொந்த ஊராது இல்லாம ஏரியாவே திருச்செந்தூர் அந்த பகுதியில் இருக்காது. அப்ப இங்க ஒவ்வொரு தமிழ்ச்சாதி எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சினா, நான் சாதிக்காக சொல்லல, இந்த மேடையில் இருக்கிற அத்தனை உறவுகளும் இந்த மண்ணின் பூர்வீக தமிழ்ச்சாதி உறவுகள் எனக்கு கிடைச்சிருக்கிறாங்க. நான் 4 நூற்றாண்டு காலம் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும்போது பார்த்தனாக்கா எல்லாம் என் வன்னிய உறவுகளா இருக்கும். மிஞ்சி போன பேருக்கு ஒரு தலித்து யாராச்சும் உட்கார வச்சிருப்பாங்க. ஆனா இங்க யாரு என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது. ஆனா அத்தனை பேரும் என் தமிழ்ச்சாதி மட்டும் எனக்கு தெரியும். ஒரு கட்சி வளர்கிறது என்று சொன்னால் அந்த கட்சியில் இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற எல்லா சமூக மக்களையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். அப்படி எல்லா சமூக மக்களையும் உள்ளடக்கி ஒரு கட்சி கட்டமைப்பு ரீதியாக மிகச்சிறப்பாக தன்னுடைய வளர்ச்சியை சீரான பாதையை நோக்கியது பயணிக்கிறது என்று சொன்னால் அது நீடித்து நிலைத்து இந்த நாட்டை ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவுக்கு கட்டமைப்பு உள்ள கட்சியாக இந்த கட்சி இருக்கும். உதயகுமார் அண்ணன் திருநெல்வேலியில் நான் சந்திக்கும் போது சொன்னாங்க, இப்ப விருதுநகர்ல ஏற்கனவே தொலைபேசியில் சொன்னாங்க, நான் கன்னியாகுமரியில் ஒரு அலுவலகம் திறந்து ஒரு கூட்டம் போட்ட நம்ம நிர்வாகிகள் எல்லாரும் வந்தாங்க, சரியான நபர்களா இருக்கிறாங்க. அதிகபட்சமா அவங்க ஒரு 50 பேர் தான் இருப்பாங்க. ஆனா 50 பேரும் சரியான புரிதலோடு, சரியான தெளிவோடு, சரியான சிந்தனையோடு இருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு சொல்ல வேண்டாம், அது எஜுகேஷன்ல 100% உள்ள மாவட்டம். ஆக அவர்கள் அனைவரும் தெளிவான பார்வையோடு இருக்கிறார்கள். அந்த தெளிவான தம்பிமார்கள் நம்மளோடு அணி சேர்கிறார்கள். ஏற்கனவே தெளிவான தம்பிமார்கள் என்னோடு இருக்கிறார்கள். இப்ப ஜெகநாதன் போன்றவர்கள், வழக்கறிஞர் போன்றவர்கள், பல மாவட்ட மாநில நிர்வாகிகள் கூடுதலாக இணைந்திருக்கிறார்கள். ஆக ஒவ்வொரு மாவட்டங்களையும் நான் பார்க்கிறேன். இங்க இந்த ஒருங்கிணைப்பு இயக்கத்தை தொடங்கிய வெற்றி குமரன் அதிகாரப்பூர்வமாக இன்று இணைந்திருக்கிறார். ஏற்கனவே புதுக்கோட்டையில் ஒரு கூட்டத்தோடு அண்ணன் தனசேகரன் இணைந்து விட்டார். நம்முடைய புகழேந்தி மாறனும் ஜெகதீஷ் பாண்டியனும் சென்னையில் ஒரு பெரும் கூட்டத்தோடு ராஜ்குமார் போன்றவர்களால் அவர்கள் இணைந்து விட்டார்கள். ஆக ஒவ்வொரு மாவட்டமாக கருபிரபாகரன் அங்கே கிருஷ்ணகிரியிலேயே, நம்முடைய தங்கம், வைரம் உள்ளிட்ட பல வேட்பாளர்கள் இருந்தவர்கள் சேலத்தில் இணைந்திருக்கிறார்கள். இப்படி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் இணைப்பு விழாக்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு இடையில் நான் திமுக நண்பர் வந்திருக்கிறார், கோபித்துக் கொள்ளக்கூடாது. ஆளுகின்ற திமுகவில் இருந்தோம், ஆண்ட அதிமுகவில் இருந்தோம், தேமுதிக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் இருந்து இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனா எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் போராம வந்துருங்கிறதால பல செய்திகளை நாங்கள் வெளியிடவே இல்லை. இன்னும் பல ஆயிரம் பேர் இணைப்பு விழாவிற்கு தேதி கேட்டு காத்திருக்கிறார்கள். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் நம் கட்சியினுடைய வளர்ச்சியை காட்டுகிறது. அதிலும் குறிப்பா இந்த வெற்றி இங்க முருகன் சிலையை கொடுத்திருக்கிறார். ஜெகதீஷ் பாண்டியன் ஒன்று சொன்னார், எதை ஈசன், ஜெகதீசன், ஜெகத்தை ஆளக்கூடியவன். எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. ஆனா இப்ப கொஞ்சம் நம்பிக்கை வருது. ஏன்னா பேரு வெற்றி குமரன், இந்த பக்கம் வலது பக்கம்
தனம், தனம்னா என்ன? பணம். அண்ணன் தனம் அங்க இருக்கிறாரு. உலகத்தையே கட்டி ஆள்ற, ஜகத்தையே கட்டி ஆள்ற ஜெகதீஷ் பாண்டியே இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறாரு. புகழுக்கு வெளிச்சம் தருகின்ற புகழேந்தி மாறன் நம்மோடு இருக்கிறாரு. இதெல்லாம் அப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா வேல் முருகன் ஆறு முகம் நீங்க சொன்னாரு. நம்ம வர்ணனையாளர் பேர் என்ன? வெற்றி. அற்புதமான நண்பன் உனக்கு கிடைச்சிருக்கிறாரு. முனைவர் கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசனை நாம் அறிந்திருக்கிறோம். நமக்கு ஒரு கவிஞர் வழியில் ஒரு முனைவர் கண்ணதாசன் கிடைச்சிருக்கிறார். பாருங்க, பேர்ல அப்படியே அமையுது. ஏற்கனவே உலகத்தை ஆளக்கூடிய தேரோட்டி யாரு? கண்ணன். எங்க தலைமை நிலையம் ஒத்தாளு தமிழ்நாடு முழுக்க சுத்தி வருவார் மனுஷன். அதனால எனக்கு அமைஞ்சிருக்கிற ஆள் எல்லாம் ஒரு சரியான ஆளா, நம்முடைய முன்னத்தியர்கள் முன்னோர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்த பேர்கள் என்று நினைக்கிறேன். அது அனைத்தும் எங்க உட்கார்ந்துருக்க? ஒரே மேடையில் உட்கார்ந்துருக்கு. அரசு எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து எங்க போவோம்? அரசாங்க அதிகாரத்துக்கு. நம்முடைய அண்ணன் வியன் அரசு பேர்லயே அரசு வச்சிருக்கிறார். அவரும் வருகின்ற 24ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக ஒரு தேதியை கேட்டிருக்கிறார். அவரும் நம்மோடு இணைய இருக்கிறார். ஆக இந்த தமிழ் குடிகள் ஆண்டாண்டு காலமாக தென் மாவட்டத்தில் சாதிய முரண்களாக பின்னப்பட்டு பிணக்கப்பட்டு பிளந்து கடந்த தமிழ் சமூகங்கள் ஒன்று கூடுகிற ஒரு சூழல். வடக்கே ஆதி தமிழர்களும் அந்த பூர்வீக குடி தமிழர்களும் ஒரு இணக்கமான ஒரு சூழல். தென் தமிழத்தில் ஒரு சூழல், மத்திய மண்டலத்தில் ஒரு சூழல், தஞ்சை மண்டலத்திலே ஒரு சூழல். எனதருமை இஸ்லாமிய உறவுகள் என்று போற்றப்படுகின்ற பழனி பாபா அவர்களை கொள்கைகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எண்ணற்ற முற்போக்குவாதியாக இருக்கின்ற வாழ்ந்து வருகின்ற இளைய இஸ்லாமிய சகோதரர்கள் எனக்கு நமக்கு பின்னால் அணிவகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் இது வாயால வட சொல்ற கூட்டம் அல்ல, சாதிக்கிற கூட்டம், சாதித்து காட்டுகிற கூட்டம். அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் பொறுப்பாளர்லாம் நியமிச்ச பிறகு உங்களை புலியூர் தோட்டத்தில் அழைத்து அங்கே பயிற்சியரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிறுவன தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற நான் இந்த தமிழ் சமூகத்துக்கு ஒரு 40 ஆண்டு காலம் என்னுடைய பணிகள் என்ன என்பதை தேதி வாரியாக புகைப்படத்துடனும் ஆதாரத்தினுடன் இந்த நாட்டினுடைய தமிழ் தேசிய விடுதலைக்கும் சரி, தமிழ் ஈழ விடுதலைக்கும் சரி, நானும் எனது சகோதரர்களும் எனது குடும்பம் ஆற்றிய பங்களிப்பு என்ன என்பதையெல்லாம் நாங்கள் எடுத்து உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம். நீங்க அதிலிருந்து அதை ஆய்வு செய்து நாம் ஏற்றுக்கொண்ட தலைமை சரியான தலைமையா, ஏற்றுக்கொண்ட தலைவர் சரியான தலைவரா? வெற்றி சொன்னார்ல, நாங்க அப்படியே கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி அப்படியே இந்த குதிரத்துக்கு லடாயம் கட்டுற மாதிரி அப்படியே நாங்க இருந்துட்டோம். பக்கத்துல எந்த பக்கமும் அந்த பக்கமும் யாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, சமூகத்துக்கு தமிழ் தேசியத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஈழ விடுதலைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எதையும் நாங்கள் தெரிந்து கொள்ளவில்லை. அண்ணனை பற்றி 2 ஆண்டுகளாக தெரிந்து கொண்ட பிறகு அண்ணன் தலைமையை ஏற்பதற்கு நான் சம்மதித்தேன் என்று சொன்னார் அல்லவா? அதுபோன்று வெற்றிக்குமரனை போன்று, ஜெகதீஷ் பாண்டியனை போன்று, புகழேந்தி மாறனை போன்று, அண்ணன் தனசேகரனை போன்று, அண்ணன் சுபோதயகுமாரை போன்று, தடா ராசாவை போன்று, ஆவல் கணேசை போன்று, ராஜகுமாரை போன்று தெரிந்து கொள்ளாத இன்னும் எத்தனையோ உறவுகள் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் சண்டையிடாமல் பக்குவமாக அவர்களை பண்படுத்துவோம். இப்ப எங்க பிரபாகரன், தங்கம், எங்க மோகன்ராஜ் இவங்க எல்லாம் ஐடி அலுவலகத்தை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த செய்தியை கடத்துறாங்க. திருச்சியில என் சகோதரன் ராயல் ராஜா இன்றைக்கு வழக்கறிஞர் பிரபை வைத்துக் கொண்டு அந்த செய்திகளை கடத்துறார். இன்றைக்கு அதை இளைஞர்கள் ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க. அதில் கேள்வி கேட்கிறாங்க. கட்சியில் முன்னத்தியர்கள் பதில் சொல்லுகிறார்கள். ஓ அப்படியா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியல அப்படின்றாங்க. ஏன் தெரியல? இங்க கூட சில பத்திரிகையாளர்களை கூட நான் சொல்ற செய்தி புதிதாக இருக்கிறது. இந்த 1/4 நூற்றாண்டு காலம் என்னுடைய அரசியல் வாழ்வில், குறிப்பாக ஒரு 15 ஆண்டு காலம் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்காகவும் தமிழக சட்டமன்றத்தில் ஓங்கி ஒரு குரல் சமரசமற்று ஒலித்துக் கொண்டு இருந்தது, இப்போதும் இருக்கிறது என்று சொன்னால் அது வேல்முருகனாகிய நான். அது கலைஞராக இருக்கலாம். இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் கோச்சுக்கிறார். நான் தெலுங்கானாவில் தாய்மொழி தமிழாக, எங்க தமிழ்நாட்டில் தெலுங்கானாவில் தெலுங்கு தாய்மொழியாக இருக்கணும், சிபிஎஸ் ஸ்கூல்ல, ஐபி ஸ்கூல், இன்டர்நேஷனல் சிலபஸ்ல எல்லாரும் போட்டிருக்காங்க, நீங்களும் போடுற ஆதாரத்தை காட்டும் போது ஒரு அமைச்சர் எழுந்து சும்மா முந்திரி கொட்ட மாதிரி பேசாதீங்க உட்காருன்றார். ஆனா கலைஞரை நேருக்கு நேராக வைத்துக் கொண்டு நான் அன்றைய தினம் ஈழத்தில் என் மக்கள் கொத்து கொத்தாக செத்துக் கொண்டிருக்கிறார்கள், முத்தமிழ் அறிஞரே, தலைவர் கலைஞரே, தமிழின தலைவரே, உங்கள் பெயரால் நீங்கள் நடத்துகிற கலைஞர் தொலைக்காட்சியில்
மானாட மயிலாட என்று நிகழ்ச்சி நடத்துகிறீர்கள். அதில் மானும் ஆடவில்லை மயிலும் ஆடவில்லை என்று என் தாய்மார்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள். சபையில் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நமிதாவின் மார்தான் ஆடிக்கொண்டிருக்கிறது என்று சட்டமன்றத்தில் நாட்டுடைய முதலமைச்சரை பார்த்து நேருக்கு நேராக கேட்டவன் வேல்முருகன். கலைஞர் தலைகுனிந்து துரைமுருகனை எழுப்பி பதில் சொல்ல சொன்னார். இந்த திராவிட இயக்கங்கள் ஒரு ராஜதந்திரத்தை கையாளுறாங்க. அதிமுக கடந்த காலத்தில் தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கே என்பதை மறுத்து அவர் கொண்டு வந்த சட்டத்தை எதிர்த்து நான் பேசிய போது, அவர்கள் தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகத்தை சட்டமன்றத்தில் அடுக்கிய போது, நான் பிறந்த சமூகத்திலிருந்து கிருஷ்ணகிரி KP முனுசாமியும் ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தசாமி என்ற MLA-வையும் எழுப்பி எனக்கு எதிராக சட்டமன்றத்திலே கோஷமிட செய்கிறார்கள். எதிர்வரிசையிலேயே சிவசங்கரை எழுப்பி பதில் சொல்லுகிறார்கள். அப்ப நான் எதற்கு சொல்லுகின்ற இந்த பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியை இது பன்னெடுங்காலமாக செய்து வருகிறார்கள். நாங்கள் அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற நான் தளபதி ஸ்டாலின் அவர்களே, உங்கள் தந்தையார் ஒரு ஜனநாயக ரீதியாக என்னுடைய விமர்சனங்களை எதிர்கொண்டார்கள். மறைந்த முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் செக் டேம்களை கட்ட வேண்டும் என்று நான் பேசிய போது முதல் நாள் என்னுடைய வாக்குவாதத்திலேயே செக் டேம்களை அதிகமாக கட்டினால் பூகம்பம் வரும் என்று பேசினார். அதற்கு பிறகு உத்தரப்பிரதேசத்தை ஒரு சிங் என்று சொல்லக்கூடிய ஒருவர் 100க்கும் மேற்பட்ட அணைகளை கட்டி இந்திய நாட்டுடைய முன்னணி பத்திரிகைகள் அவரை பற்றி எழுதியிருக்கிறது என்ற ஆதாரத்தோடு சட்டப்பேரவையில் காட்டிய போது நான் பாப்பாத்தி தான் என்னை ஆட்ட முடியாது அசைக்க முடியாது என்று மிகப்பெரிய ஆணவத்தோடு அதிகார வளர்த்திய ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வேல்முருகன் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தமிழக அரசு மழைநீர் சேகரிப்பை நடைமுறைப்படுத்தும், செக் டேம்களை கட்டும் என்று அறிவித்தார். சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு மணல் குவாரிகளை கொள்ளையடித்த போது இந்த மணல் குவாரிகள் தமிழ்நாட்டில் இத்தனை ஆறுகள் ஓடுகிறது, ஒவ்வொரு ஆளும் ஆயிரக்கணக்கான லாரிகளிலே மணல் கொள்ளை போகிறது. அதையெல்லாம் ஒருமுகப்படுத்தி அரசே அதை நடைமுறைப்படுத்தி அந்த வருமானத்தை கல்விக்கும் ஏழை மாணவர்களுக்கும் உதவ வேண்டும் என்கிற திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னபோது முதல் நாள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அவரோடு இருக்கின்றவர்கள் லாபம் அடைந்தவர்கள் அதை தடுக்க முற்பட்டார்கள். ஆனால் நான் சொன்ன ஆதாரத்தின் அடிப்படையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஏற்றுக்கொண்டு இனி மணல் குவாரிகளை அரசே ஏற்று நடத்தும் என்று வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்தை கொண்டு வர செய்தவன் வேல்முருகன். இதெல்லாம் வரலாறு. அன்றைய நிதியமைச்சர் பைனான்ஸ் மினிஸ்டர் பொன்னையன் வேல்முருகனை சென்று சந்தித்து ஆலோசனை தருகிறாராம், கேளுங்கள் என்று சொன்னார். அன்றைய பைனான்ஸ் செக்ரட்டரி சந்தானம் என்னிடத்தில் வந்து என்ன குறிப்புகள் கொடுங்கள் என்று கேட்டார். அன்றைய அமைச்சர் சேமா வேலுச்சாமி கனிமவளத்துறை அமைச்சர் என்னை சந்தித்து அம்மையார் உத்தரவிட்டிருக்கிறார், அண்ணா உங்களிடத்தில் ஆதாரங்களை எனக்கு தாருங்கள் என்று கேட்டு அந்த சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தோம். ஆக என்ன தென் மாவட்டத்தில் வர சுண்டல் விற்கிற குழந்தைகளுக்கு ஒரு நாள் மெரினாவுக்கு போனேன். அந்த பசங்களை கூட்டு கேட்டேன், நாங்களாம் படிக்கிறதுக்கு ஆசை, எங்க அப்பா அம்மா 20,000 50,000 முன்பணம் வாங்கிட்டு இந்த ஆளுங்கிட்ட எங்களை கொடுத்துட்டாங்க, இவங்க எங்களை சுண்டல் வைக்கிற விடுறாங்க, அதனால எங்க படிப்பை நாங்க தொடர முடியலன்னு சொன்னாங்க. நாங்க இங்க உங்களுக்கு பள்ளிக்கூடம் அமைச்சு பள்ளிக்கூடத்தை சொல்லி கொடுத்தா நீ படிப்பேன்னு கேட்டேன். அண்ணா நாங்க படிப்போம் அப்படின்னா மறுநாளே சட்டமன்றத்தில் போய் அம்மையாரிடத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு நான் சொன்னேன். மாண்புமிகு அம்மா ஜெயலலிதா அவர்கிட்ட சொன்னேன், அம்மா நான் இன்னைக்கு பீச்சுக்கு போனேன், அங்க இது தென் மாவட்டத்து குழந்தைகள்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க, ராமநாதபுரம் சிவகங்கை இந்த மாதிரி மாவட்டம் மதுரை இந்த பகுதியிலிருந்து வந்திருந்தாங்க. அவங்க முதலாளி சுண்டல் வைக்கிறவங்க வீட்டுல குத்தகைக்கு 50,000 1 லட்சம் கொடுத்துட்டு கூட்டு வந்து விட்டாங்க. எல்லாம் 8வது 7வது 5வது 6வது படிக்கிற பசங்க, அவங்களுக்கு படிப்பு தொடரணும்னு சொன்னேன். வேல்முருகன் என்ன செய்யலாம், நாங்க ஏதாச்சும் ஒரு கல்வி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு பள்ளிக்கூடம் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னேன். ஓகே அப்படியே அந்த அம்மா எழுந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, நானும் போயஸ் கான்ல தினமும் மெரினா வழியாகத்தான் சட்டமன்றத்துக்கு வருகிறேன், ஒரு நாள் கூட என் கண்ணில் அந்த குழந்தைகள் படவில்லை. இதிலிருந்து ஒன்று தெரிகிறது, வேல்முருகன் சட்டமன்றத்துக்கு வருகிறாரோ இல்லையோ மெரினாவுக்கு காற்று வாங்க போகிறார் என்று நகைச்சுவையோடு சொல்லிவிட்டு அந்த அம்மையார் மறுநாள் அதற்கான அறிவிப்பு வெளியிட்டார். 4 டெம்போ டிராவலர் வண்டியை புதுசா வாங்கி 4-2-8 டீச்சர் அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த குழந்தைகளுக்கெல்லாம் 4 to 6 என்று 2 மணி நேரம் அவங்களுக்கு நடமாடும் வகுப்பறைகள் போல் உருவாக்கி அந்த ஏழை சுண்டல் விற்கிற குழந்தைகளுக்கும் கல்வி கொடுக்க வேண்டும் என்று சொன்னதை ஏற்றுக்கொண்டு செய்தார்கள். அதே மாதிரிதான் உங்கள் தந்தை அன்றைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக அன்புமணி இருந்தார். அன்புமணி ஐயா அன்புமணி என்னை அழைத்து சொன்னார்கள், வேல்முருகன் உன் பேச்சு திரையின் மூலமாக நீ அரசுக்கு இப்படி ஒரு கருத்தை ஆலோசனை வைக்கலாம் என்று ஒரு கோடிட்டு ஒரு புள்ளி தான் வச்சாங்க. நான் புள்ளியை கோலமாக்கி கலைஞர் அவர்கிட்ட எப்படி எல்லாம் பாராட்டணுமோ அப்படி பாராட்டி, உங்கள் காலத்தில் இந்த தமிழ்நாட்டில் கொடுக்கிற இடத்தில் நாங்கள் இருக்கிறோம், பாட்டாளி மக்கள் கட்சி, நீங்கள் கோரிக்கை வையுங்கள் என்று சொல்லி ஒரு கொள்கை அளவிலே முடிவெடுங்கள் என்று சொல்லி வற்புறுத்தி வாதாடி இன்றைக்கு தமிழ்நாட்டில் தெற்கு ஆசியாவிலேயே ஒரு மாநிலத்தில் 36 அரசு மெடிக்கல் காலேஜ் இயங்குகிறது என்று சொன்னால் அதற்கு விதை போட்டவன் வேல்முருகன். கலைஞர் தான் அறிவித்தார். அதே மாதிரி என் தொகுதியில் வெறும் முந்திரி காடு தான் இருக்கு, கொய்யா காடு தான் இருக்கு, ஒரு தொழிற்சாலை இல்ல, ஒரு பாலிடெக்னிக் இல்ல, ஒரு ஐடி இல்ல, ஒரு கலை அறிவியல் கல்லூரி இல்ல. கலைஞர் அவர்களே, உங்கள் காலத்தில் உங்களை போன்று பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய மாணவர் செல்வங்கள் பொறியியல் படிக்க வேண்டும் என்ற அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு ஓடோடி வந்து படிக்க முடியாது. அதனால் தயவு செய்து மாவட்டத்திற்கு ஒரு பொறியியல் கல்லூரி என்கிற அண்ணா யூனிவர்சிட்டியை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். கலைஞர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு முதல் கல்லூரியை நீங்கள் பண்ருட்டிலே வந்து தொடங்க வேண்டும் என்று சொன்னேன். அதே மாதிரி தலைவர் கலைஞர்
கலைஞர் என்று சொல்லக்கூடிய அன்றைய முதலமைச்சர் வந்து தொடங்கி வைத்தார். இன்றைக்கு 2000 மாணவர்கள் படிக்கிறார்கள் ஒரு ஆண்டிலே என் பண்ருட்டியிலே. அந்த பக்குவம் எதிர்கிட்டு இருந்தாலும் சொல்வார்கள் பேருங்க, அண்ணாவின் மொழியிலேயே மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்பார்களே, அதுபோல் நான் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த போதும் நான் சொன்ன ஆலோசனைகள், நான் சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு மறைந்த கலைஞர் ஜெயலலிதா போன்ற ஆளுமைகள் எல்லாம் இன்னைக்கு நடைமுறைப்படுத்தினார்கள். மெட்ரோ ரயில் திட்டத்தில் இருந்து மோனோ ரயில் சிறந்ததா, மெட்ரோ ரயில் திறந்தா என்கிற ஒரு வாதம் வந்தது. நான் அன்றைக்கு இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் பசுமை தாயகத்தின் சார்பாக ஐக்கிய நாடுகளில் இருந்து சப்மிட் செய்யப்பட்ட அந்த நெய்பர் ஸ்கூல் சிஸ்டம், அருகாமை பள்ளி முறை, மெட்ரோ ரயில், அதுபோன்று மிதிவண்டிகளுக்கு ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற தனி பாதைகள், இதையெல்லாம் குறித்து சட்டமன்றத்திலே இன்றைக்கு வெற்றிக்குமரன் இருந்த கட்சி பேசுகிற அந்த புரட்சிகர வசனங்களை எல்லாம் 2001 2011 வரை சட்டமன்றத்தில் ஆணித்தரமாக எடுத்து வைத்து சட்டமாக்கிய பெருமை எனக்கு உண்டு. இங்கே அமர்ந்திருக்கிற அண்ணன் வேணரசு அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தார், ஐயாவுக்கு நெருக்கமாக இருந்தார். மணிக்கணக்கில் இருவரும் உட்கார்ந்து பேசுவார்கள். அப்படி பேசுகின்ற போது தனித்தமிழ் ஈழத்திற்காகவும் ஈழ விடுதலைக்காகவும் போராளிகளுக்காகவும் புலிகளுக்காகவும் எப்படியெல்லாம் நான் இருந்த அந்த தலைமையோடு சண்டையிட்டேன், முரண்பட்டேன் என்பது சாட்சியாக வேணரசு அண்ணனே இருக்கிறார். ஆக என்னுடைய கடந்து வந்த பாதை என்பது மிகவும் கரடு முரடானது. இந்திய பீனல் கோர்ட் என்று சொல்லக்கூடிய அரசியல் சாசனத்தில் இருக்கிற அத்தனை பிரிவுகளிலும் நாங்கள் இந்த தமிழர் நிலத்தை மேம்படுத்துவதற்கு பக்குவப்படுத்துவதற்காக பல எண்ணற்ற வழக்குகளை நாங்கள் சந்தித்தோம். ஒவ்வொரு அரசுகளும் போட்டி போட்டுக் கொண்டு எங்கள் மீது வழக்குகளை பாய்ச்சினார்கள், தேச விரோத வழக்குகளை பாய்ச்சினார்கள், என்எல்சிக்காக பாய்ச்சினார்கள், கடலூர் ஷிப்காட்டுக்காக பாய்ச்சினார்கள். எல்லாவற்றையும் எதிர்த்து சமரசமற்று அங்கு போராடினோம். என்ன ஒண்ணு, நாங்க போராடின காலத்துல எல்லாம் எங்களுக்கு இத்தனை யூடியூப் இல்லை, இத்தனை சேனல்கள் இல்லை. அப்படியே பொசுக்கு பொசுக்குன்னு வெட்டி ஒட்டி அதை ப்ரமோட் பண்ற பிரபாகரன்கள், தங்கங்கள், வெற்றிக்குமரனுடைய சிஷியன்கள் கிடைக்கல. எங்க ஜெகதீஷ் பாண்டியன் மாரி ஏற்ற இறக்கத்தோட வசனம் பேசுற ஆளு எங்களுக்கு கிடைக்கல. அவருக்கு கிடைச்சது உங்களை மாதிரி சொந்த செலவுல வெற்றிக்கிட்டு என்ன ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரும்போது சொல்றாரு, முத ஒரு 20 ஆண்டுல இப்பதான நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கே வர்றேன் அப்படின்னாரு. ஏன் வெற்றின்னா, நாங்க எங்க அண்ணனை பிளைட்ல தானே கூட்டு வருவோம், எங்க அண்ணன் பிளைட்ல தானே வந்து இறங்குவாரு. அதே மாதிரி சர்க்கியூட் ஹவுஸுக்கு வரும்போது அதான் சொன்னாரு, ஏன்னா நாங்க எங்க அண்ணனுக்கு இருக்கிறதுலே முதல்ல நல்ல ஹோட்டல் தான் போட்டு கொடுப்போம். நான் கூட இப்பயும் சொல்லுவேன், எங்க மோகன்ராஜ் மாரி ஆளுகிட்டலாம் இப்ப எங்க கட்சியில வசதியான யாராச்சும் ஒரு 2 பேர் உழைச்சு சம்பாரிச்சு கொஞ்சம் பொருளாதார நிலையில இருந்தாங்கன்னா அவங்க நல்ல ஹோட்டல்ல போட்டு கொடுத்தாலும் போய் தங்குவேன். எதுவும் கிடையாது, இங்க களிதான் இருக்கு, கூழ் தான் இருக்கு, குடிச்சிட்டு இங்க இருக்கிற தெருவில் ஒரு பாய் போடுறோம், இல்ல கட்டில் போடுறோம், கையில் கட்டில் இதுலதான் படுக்கணும் என்று சொன்னாலும் கூட அதையும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டுதான் இந்த அரசியல் பயணத்தில் நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு விமான டிக்கெட் தான் வேணும், எனக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் தான் வேணும், எனக்கு பயணிக்க 5 ஸ்டார் கார் தான் வேணும், அப்படிலாம் கிடையாது. எந்த சூழலிலும் வாழ பழகி கொண்டவன். தமிழரசனுடைய சீர்களாக இருந்த லெனின், சின்னத்தம்பி, ஆலப்பக்கம் முருகேசன், நம்முடைய சுப இளவரசர், கோக ராமசாமி, தமிழ் போன்ற எண்ணற்ற தமிழ் தேசிய விடுதலை போராளிகளோடு அந்த முந்திரிக்காட்டு, முசுரந்தோப்பில், ஆண்டிமடம், செம்பர், நம்முடைய செந்துறை பகுதிகளிலே வலம் வந்தவன். உலகம் சிவிர்க்க நாள் வலது, உலர்த்தி வையடா வெடிமருது என்று முழக்கமிட்டு 14-15 வயதுகளிலே வெடிகுண்டுகளை தயாரிப்பதற்கும் ஆயுதங்களை கையாளுவதற்குமான பயிற்சி எடுத்த முந்திரிக்காட்டு மண்ணில் வெறும் செம்மண் பூமியில் எங்கள் கைகளையே தலையாணியாகி படுத்துறங்கிய காலங்கள் எல்லாம் உண்டு. அதற்கு பிறகு சென்னைக்கு வந்து கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த சென்னை சொகுசு வாழ்க்கையில் கூட என் அறையிலேயே வெடிகுண்டுகள் தயாரிக்கப்பட்டுதான் இலங்கை தூதரகம் தாக்கப்பட்டது. இந்த வழக்குகளை எல்லாம் நாங்கள் சந்தித்தவன். தமிழ் தேசிய அரசியலுக்கு நாங்கள் ஒன்றும் இன்றைக்கு வரவில்லை. என்னுடைய அரசியல் வாழ்வு, நான் வந்து ஜூலை கலவரம் 1970 பிறந்தேன். 83 ஜூலை கலவரத்திலிருந்து பொது வாழ்க்கைக்கு சக மாணவர்களை எல்லாம் மறியலுக்கு சாலைக்கு அழைத்து வந்ததிலிருந்து என் அரசியல் வாழ்வு தொடங்கியது. என்று கிட்டத்தட்ட சுமார் 45 ஆண்டு காலம் ஆகிறது. தமிழ்நாட்டு 45 ஆண்டுகள் அரசியல் ஏற்றம் இறக்கங்கள், தமிழ் தேசிய அரசியல், திராவிட அரசியல், காங்கிரஸ் அரசியல் என்று பெருந்தலைவர் காமராஜர் அரசியலில் பங்கெடுத்த எமது முன்னேற்றியர்களுடைய அரசியல் என்று எல்லா அரசியலையும் உள்வாங்கி பக்குவப்பட்டு பண்பட்டு ஒருவனாகத்தான் இன்றைக்கு உங்கள் முன் நான் இருக்கிறேன். ஆதலால் நான் உணர்ச்சி வயப்பட்டாலும் கூட அதில் ஒரு நியாயம் இருக்கும், தர்மம் இருக்கும், நீதி இருக்கும், உண்மை இருக்கும். அதுக்காகத்தான் நான் கோபப்படுவேன். ஒரு முதலமைச்சர்கிட்ட கோவப்படுறேன்னா, ஒரு நாட்டுடைய கூட்டணி கட்சி அமைச்சர் பெருமக்கிட்ட கோவப்படுறேன்னா அதில் உண்மை இல்லாம இருக்காது. என் பக்கம் உண்மை இருக்கிறது. என்றைக்காவது அந்த உண்மை ஒரு நாள் இந்த வெளி உலகத்துக்கு தெரிய வரும், அல்லது நானே தெரியப்படுத்துவேன். அப்போது என்னை பற்றி இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் புரியாமல் தொலைக்காட்சியில விமர்சனம் பண்றவர்கள், நான் 5 சத்தியம் பண்ண பொது வாழ்க்கை வரபோது எக்காரணத்தை கொண்டும்
எனக்கு சோறு போடுகிற வயல்வெளிகளை ரியல் எஸ்டேட் தொழிலாக மாற்றி பணம் சம்பாதிக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனா என்னை பத்தி இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் தொலைக்காட்சியில் பேசுறான். உங்கள் தென் மாவட்டத்து உங்கள் உறவுக்காரராக இருந்த நடிகர்கள் SSR என்று சொல்லக்கூடியவருக்கு தேராம்பட்டில் ஒரு வீடு இருக்கு. அங்க எங்க வேணுகோபால் கொஞ்ச நாள் ஒரு அலுவலகம் வச்சிருந்தார். அது வாடகை அதிகம் முடியலன்னு காலி பண்ணிக்கிட்டு கூட வந்துட்டோம். அந்த வீடு எனக்கு சொந்தன்றான். நான் காலை விருதுநகரில் சவால் விட்டிருக்கிறேன். அந்த வீடு மட்டும் வேல்முருகன் பெயரில் இருக்கிறது என்று நிரூபித்து விட்டால் நான் அரசியல் பொது வாழ்க்கையிலிருந்தே விலகிக் கொள்ளுகிறேன். காரணம், அந்த வீடு சுமார் இப்ப 20 கோடி போகும். 20 கோடி வீடு என் பேர்ல இருக்குன்னு சொன்னா ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு என்னுடைய முன்னோர்கள் சித்தப்பா பங்காளி பெருமை எல்லாரும் நூற்றுக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களிலே எனக்கு வர வேண்டிய பங்கை கூட என் உறவுகள் பிரித்து தந்த போது, வேண்டாம் எனக்கு கட்சி வளர்ச்சிக்கு கார் வாங்கி கொடுங்க, பயணி இருக்கிறதுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுங்க, என் பேர்ல எந்த சொத்து பத்து வேண்டான்னு அதெல்லாம் என் பேர்ல கூட கேட்கல. இன்றைய வரையும் 3 தலைமுறையாக அது குடும்ப சொத்துக்களாகத்தான் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு உண்மைக்கு மாற அவதூறுகளை கிளப்பி விடுறான். இவருக்கு 300 ஏக்கர் என் பேர்ல இருக்குதான், 200 ஏக்கர் என் பேர்ல இருக்குதான். என் பங்கு மகள் எல்லாம் நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறான். டே 200 ஏக்கர் எம்எல்ஏ ஆகுதா? அப்ப நாங்களாம் என்ன நடந்தா நாளைக்கு கத்தி எடுத்துட்டு வந்துருவோம் சண்டைக்கு. அப்ப எப்படி எல்லாம் ஒருவன் அரசியலிலே பொதுவாழ்விலே நேர்மையாக தூய்மையாக நாம் சில கருத்துக்களை முன்வைத்து ஒருபடி முன்னே ஏறோம்னா எப்படி எல்லாம் காலப்பிடிச்சு இழுக்கிறதுக்கு அவதூறுகளை அள்ளி வீசுகிறார்கள். ஆக அந்த அவதூறுகளை எல்லாம் நாம் புறந்தள்ளி விட்டு இங்கே வெற்றியவர்கள் வேதனையோடு குறிப்பிட்டார்கள். வெளிநாட்டில் இருந்து கொண்டு எதை வேண்டுமானாலும் எழுதலாம். அவன் ஒரு நாள் விடுப்பு கிடைக்கின்ற போது அவனுக்கே உரிய பாணியிலே படுத்துக்கொண்டு எந்த பதிவுகளை வேண்டுமானாலும் போடலாம். இப்ப நவீன டிஜிட்டல் உலகம் வந்து விட்டது. குரல் பதிவை போட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அதுவே டைப் அடிக்குது. அவன் குடிச்சிட்டு என்ன ஓலர்னாலும் ஓத்தா உமா எல்லாம் வந்துடும். அது வரும். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, அதே உள்ளங்கள் தான். இப்ப நீங்களே இங்க உட்கார்ந்து இருக்க பாதி பேருக்கு மேல நாம் தமிழர் கட்சியில் இருந்தவங்க நீங்க தரக்குறவா என்னை விமர்சனம் இல்ல, ஜெகதீஷ் பாண்டியன் விமர்சனம் பண்ணது இல்ல, தனசேகரன் முகநூலி என்னை விமர்சனம் பண்ணி பார்த்தது இல்ல, புகழேந்தி மாறனை நான் பார்த்தது இல்ல. ஆனா கீழே இருக்கிற பல தம்பிமார்கள் அந்த சீமானிசத்தை ஏற்றுக்கொண்டு என்னை மிக கடுமையாக விமர்சித்தார்கள். ஆனால் செய்தி சொல்ல வேண்டிய செய்தியை சொல்ல வேண்டியவர்கள் சொன்ன போது, தெரிய வேண்டிய செய்தியை தெரிய வேண்டியவர்கள் தெரியப்படுத்திய போது அவர்கள் அதற்காக மனமருந்தி இன்றைக்கு நம்முடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு இணைந்திருக்கிறார்கள் அல்லவா? அப்படித்தான் வெற்றி குமரன் என்கிற நட்பின் காரணமாக 20 ஆண்டு காலம் நீங்கள் ஏற்றுக்கொண்ட தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கு ரத்தமும் சகதியுமாக ஒரே தட்டுல ஒரே இலையில சாப்பிட்டு ஒரே கட்டில தூங்கி நீங்க பயணித்து இந்த கட்சியை வளர்த்தெடுத்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் என்னை போன்று ஒரு உணர்ச்சி வயப்பட்டு ஒரு தர்மத்தின் அடிப்படையில் நீதியின் அடிப்படையில் உண்மையின் அடிப்படையிலேயே என்னுடைய சுபாவம் அப்படி இருக்கு. நான் வேல்முருகன், நீங்க வெற்றி, அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்லை. அந்த உண்மையை நாம் சொல்லுகின்ற போது, அந்த உணர்ச்சியோடு சொல்லுகின்ற போது, கண்டிக்கின்ற போது சில பேர்களுக்கு கோபம் வரத்தான் செய்யும். அந்த கோபம் உங்களை அங்க போட்டு கொடுக்கத்தான் செய்வான். அப்படி போட்டு கொடுத்தனுடைய விளைவுதான் இன்றைக்கு நீங்கள் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்திருக்கிறீங்க. அதற்கு அந்த மருதமலை முருகனுக்கு, அந்த பழனி முருகனுக்கு, அந்த திருச்செந்தூர் முருகனுக்கு, இந்த 6 படை கொண்ட முருகனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுகிறீர்களோ இல்லையோ, நான் சரியானவர்களை என்னோடு காலம் கையளித்ததற்காக நான் நன்றி கூறுகிறேன். அந்த இயற்கைக்கு, அந்த தமிழ் கடவுள் முருகனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். நான் எங்க நிர்வாகிகள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. பழைய என்னுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியில கஷ்டப்படும் போது தோல் கொடுத்து துணை நின்ற எண்ணற்ற பொறுப்பாளர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட எல்லாம் நான் நம்பிக்கையோட நான் சொல்லுவேன், நாம் உண்மையா இருப்போம், உண்மையா இந்த மண்ணை மக்களையும் நேசிப்போம், தலைவரை உயிரா நேசிக்கிறோம். என்றைக்காவது ஒரு நாள் நாம் செய்கின்ற இந்த சமூகத்திற்கான எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத பணி, இந்த சமூகம் நம்மளை ஒரு நாள் ஆற தழுவி அன்பு செலுத்தி கட்டி அணைத்து முத்தமிட்டு வெற்றி திலகம் இடும் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதான் நடந்துட்டு. இன்னைக்கு எங்க போனாலும், நான் அமெரிக்கா போயிட்டு வந்த உடனேயே இங்க எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன். அங்க எனக்கு அதற்கான எதிர்வினை தெரிந்தது. ஒரு மாநிலத்தினுடைய அழைப்பை ஏற்று போன என்னை 12 மாநிலத்திற்கு 1 மாதம் முழுவதும் என் காதுகளால் ரத்தம் வர 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 அந்த தமிழருடைய அன்பில் திளைத்து எல்லா மாநிலங்களுக்கும் பறந்து ஒவ்வொரு நடவடிக்கையும் மிக சரியாக உன்னிப்பாக கவனித்து அதை அங்கீகரித்து பாராட்டினார்கள். அப்ப அமெரிக்காவில் பழைக்கு போன தமிழனே இவ்வளவு உணர்வோடு இப்படி நம்மளை மிக சரியாக பின்பற்றி நம்மை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான் என்றால் நம் உள்ளூர் தமிழர்களும் அப்படி தெரிந்து கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் அவர்களும் நம்மை நோக்கி திரும்புவார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருந்தது. அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு வெற்றி குமரனுடைய தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தின் ஊடாக, நானும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எத்தனையோ மாவீரர்கள் நான் நடத்திருக்கேன். 14 ஆண்டுகால கட்சி பாமக இருக்கும்போது தனியாக அரங்கு கூட்டங்களை நடத்திருக்கேன். குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், நம்முடைய லோக ஐயப்பண்ண இவங்கெல்லாம் நடத்தி நான் போயிருக்கேன். காஞ்சி மக்கள் மன்றம் நடத்தும் போது தொடர்ச்சியா நான் போயிருக்கேன். அங்கெல்லாம் கிடைக்காத ஒரு வரவேற்பு, அங்கெல்லாம் என்னை உற்று நோக்காத தமிழ் சமூகம் வெற்றி குமரன் திருச்சியில் திருப்பு முனையை ஏற்படுத்தியதுதான் அந்த மாவீரர் நாள் நிகழ்வு.
ஒட்டுமொத்த உலகம் பூரா இருந்த நாம் தமிழ் தம்பிகளும் பார்த்தான், பொதுவான தமிழனும் பார்த்தான். இவங்க பிரிஞ்சு போய் வேற ஒரு கட்சி தொடங்குறாங்க, இயக்கம் தொடங்குறாங்க, வேல்முருகனை கூப்பிடுறாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்க, வேல்முருகன் என்ன பேச போறாரு அப்படி என்று உற்று அந்த மாவீரர் நாள் கவனிக்கப்பட்டது. அந்த மாவீரர்கள் திலகம் செய்த அந்த உயிர் தியாகம், அந்த அற்புதமான தியாக வேங்கைகளுக்கு நாம் செலுத்திய அந்த வீரவணக்கு நிகழ்வின் மேடையில் எனக்கு அப்பழுக்கற்ற மிகச்சிறந்த ஆளுமைகளை என் கைகளில் கையளித்திருக்கிறது. அந்த மாவீரர்களுக்கு இந்த நேரத்தில் என் வீரவணக்கத்தை உரித்தாக்குகிறேன். ஏன்னா அவங்க கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், மந்திரி ஆகணும், முதலமைச்சர் ஆகணும், அதிபர் ஆகணும், எதுவும் கிடையாது. உலக அரங்கில் தமிழுக்கென்று ஒரு சுதந்திர தனித்தமிழ் ஈழ அரசை உருவாக்க வேண்டும் என்கிற ஒற்றை கனவுக்காக அந்த மண்ணில் விதையாக விழுந்த 50,000 போராளிகளை நினைவு கூறுகின்ற அந்த மேடை அப்பழுக்கற்ற மேடை. தனி மனித ஒழுக்கமுள்ள தியாகச் சீலர்கள், தலைமை பண்புக்குரிய தியாகச் சீலர்கள், தன்னோடு களமாடிய துப்பாக்கி ஏந்தி போராட்ட களத்திற்கு வந்த அந்த போராளிகளுக்காக தன்னுயிரை தருகின்ற தியாக வேங்கைகள் அந்த மண்ணில் மாண்டு போனார்கள் அல்லவா? அந்த மேடையிலே நாங்கள் ஒன்று கூடினோம். அந்த மேடை புனிதர்களின் மேடை, புனிதர்களை எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறது. எனக்கு பெரிய மகிழ்ச்சி. சுபோதிகுமார் வந்து என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, என் முன்னாடி பெரிய ஆயிரக்கணக்கான பேர்லாம் இருக்காங்கன்னு நீங்க அதெல்லாம் நினைக்காதீங்க. நான் அவர் பேச்சுவார்த்தையில் எப்படி சேர்றது வரும்போது, நான் உங்களை தலைமையாக ஏற்றுக்கொள்வதிலே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள் தலைமையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அறிவித்தார். அப்பவே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. காரணம், அமெரிக்கா போயிருந்த இடத்துல பல இடங்களிலே உதயகுமாரனுடைய நேர்மையை, அவருடைய ஆளுமையை, அவருடைய கல்வி அறிவை, அவருடைய பொது அறிவை சக நண்பர்களோடு நான் உட்கார்ந்து பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. ஏற்கனவே கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்டத்தில் அவர் அழைத்தின் பேரிலே அந்த மக்களோடு நானும் சென்று பேசி அவரோடு அந்த அன்பை, அந்த நட்பை நான் வளர்த்து கொண்டேன். அவருடைய தொடக்கம் இன்னும் நாளை இணைய இருக்கிற வீணரசன், ஆவல் கணேசன், இன்னும் பல தோழமைகள், சிறு சிறு அமைப்புகளின் ஊடாக இந்த ஒரு நல்ல ஒரு கூட்டத்தை, நல்ல ஒரு நண்பர்களை, நல்ல ஒரு அண்ணன்களை, நல்ல ஒரு சகோதரர்களை அணி சேர்த்திருக்கிறது. இதை ஆற தழுவி அன்புகரம் நீட்டி அரவணைத்து இந்த மதுரை மண்ணிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய இந்த பயணம் தென் மாவட்டத்தில் இனி எல்லா மக்களிடையும் எந்த பிரிதொரு தமிழ்ச்சாமியிடத்திலும் முரண்பாடு இல்லாமல், எந்த ஒரு மொழி வழி சிறுபான்மை மக்கள் நம் எதிரியாக நிறுத்திக் கொள்ளாமல் நாம் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை மிகச்சிறப்பாக திட்டமிட்டு பணியை நாம் செய்வோம் என்று சொன்னார். நான் சொல்லியிருக்கேன், 2026க்குள் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தில் யார் அமர வேண்டும், அமரக்கூடாது என்பதை தீர்மானிக்கக்கூடிய கட்டமைப்புள்ள ஒரு அரசியல் கட்சியாக நாம் கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்வோம். நமக்கான இலக்கு என்பது 2031 தமிழக வாழ்வுரிமை கட்சி இலக்கை நோக்கி திட்டமிட்டு பயணிப்போம். இதுவரையிலும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் பயணித்த எந்த தொண்டனையும் தனிமனித கடனாளியா ஆக்கவிடாமல், என் கட்சிக்காக நிதியை வசூல் செய்து தாருங்கள் என்று அவர்களை நிர்பந்திக்காமல், நானும் எந்த பொதுத்துறை கார்பரேட் பெரும் முதலாளிகளிடமிருந்து என் சுயமரியாதையை, தன்மானத்தை அடகு வைத்து காசு கை நீட்டி வாங்காமல், என் கட்சி தோழர்கள் ஏற்கனவே இருந்த தோழர்களுடைய பங்களிப்போடு, உழைப்போடு, நான் என் குடும்பத்தினுடைய உறவுகள் கொடுக்கிற பங்களிப்போடு, என் நண்பர்கள் கொடுக்கிற உதவிகளோடு இந்த 13 ஆண்டு காலம் இந்த கட்சியை மிக வெற்றிகரமாக தமிழ் சமூகத்தின் போராட்ட களத்தில் என்னுடைய பங்களிப்பை காத்திரமாக நான் பதிவு செய்திருக்கிறேன். இனி பொருளாதார வசதி உள்ள எங்களுடைய வெற்றி போன்றவர்கள், திரைப்படத்துறை விடுதலை போன்ற வசூல் படத்தை சாதித்ததற்கு இணை இயக்குநராக பணியாற்றி லட்சக்கணக்கத்தில் சம்பளம் வாங்குற எங்க ஜெகதீசன் பாண்டியன் போன்றவர்கள், கட்டிடத்துறையிலே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கிற என் புகழேந்தி மாறன் போன்றவர்கள், நம்முடைய சொந்தமாக நம்முடைய ஆயுர்வேதிக் சித்தா மருந்துகளையும் யுனானி மருந்துகளையும் இன்றைக்கு தொழிலை தொடங்கி நடத்தி வருகின்ற அண்ணன் நம்முடைய தனசேகரன் போன்றவர்கள், இவங்கெல்லாம் வந்து எனக்கு கொடுக்க வேணாம், தமிழ்நாடு முழுக்க பயணிக்கிறதுக்கு என்கிட்ட கேட்காம இருப்பாங்க, எனக்கு நிம்மதியாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நாம் தமிழ் கட்சியிலிருந்து வந்த பல தம்பிமார்கள் யாரும் என்கிட்ட கேட்கல. ஆனா அவங்களுடைய கடந்து வந்த பாதை இந்த தமிழ் தேசியத்திற்காக அந்த தேசித்த தமிழீழ தேசிய தலைவன் பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்டு தங்கள் இதயத்தில் வச்சு பூஜித்து அவர்கள் செய்த தமிழ் தேசிய அரசியலுக்காக வீடு, நிலம், தாலி, அண்ணா கொடி, வெள்ளி ஒன்னு கூட விடல, ரத்தத்தை கூட யூனிட்டா எடுத்து வித்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இந்த கட்சியை, அந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்த எண்ணற்ற தம்பிமார்கள். ஒன்றை மட்டும் திரும்பவும் இந்த மேடையிலே நான் சொல்லுகிறேன், என்னுடைய அருமை சகோதரர்கள் வெற்றிமாறனாக இருக்கலாம், மேடையில வீற்றிருக்கிற எந்த ஒரு தமிழ் சமூகத்தின் ஆளுமையாக இருக்கலாம், யாரையும் நான் கட்டாயப்படுத்தி எனக்கு என் கட்சிக்கு வந்துருங்கன்னு சொல்ல.
நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவுடனே வெளியேறிய உடனேயே கல்யாண சுந்தரமும் ராஜீவ்காந்தியும் என்னிடத்தில் வந்து பல மணி நேரம் பேசினார்கள். அவரிடத்திலே கட்டாயப்படுத்தி நீங்கள் என்னோடு தான் இணைய வேண்டும் என்று சொல்லவில்லை. உங்களுக்கு எது நியாயம் என்று படுகிறதோ, இப்போது இருக்கிற உங்கள் கடன், உங்கள் பிரச்சனை, குடும்ப உளவில், இதையெல்லாம் சார்ந்து இன்றைக்கு 2 பெரிய கட்சிகளை சேர்ந்து நீங்கள் உங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஆளாகி உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்கள். எங்கிருந்தாலும் இதே உணர்வோடு தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் தான் எனக்கு தலைவன் என்கிற எண்ணத்தோடு பணி செய்யுங்கள் என்று வாழ்த்தி அனுப்பினேன். அவர்களை கட்டாயப்படுத்தல, நிர்பந்தப்படுத்தல. வாய்ப்பு இருந்தால் வேறு எங்கேயும் உங்களுக்கு அங்கீகாரமும் உரிய பதவிகளும் கிடைக்கவில்லை என்று சொன்னால், உங்கள் அண்ணன் இருக்கிறேன், உங்கள் சகோதரர் இருக்கிறேன், எந்த நேரத்திலும் உங்களை கட்டிப்பிடித்து ஆரத்தை அணைத்துக் கொள்வதற்கு நான் இருக்கிறேன், சென்று வாருங்கள் என்றுதான் அணைத்தேன். அப்படிதான் வெற்றி குமரன் கிட்டே 2 வருஷமா அவர் உளவியல் ரீதியா நீக்கப்பட்டு அமைதி காத்த போது கூட, என்ன வெற்றி 2 வருஷம் காத்துட்டு கிடக்குற, உங்க அண்ணன் திரும்பி கூப்பிடுவாருன்னு இன்னொரு அண்ணன் நான் இருக்கிறேன், வந்து கட்டாயம் சேரு அப்படின்னு நான் சொல்லல. ஆனால் அவருக்கு இன்னொரு அண்ணன் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையில் தான் என்னை வந்து அவர் கைப்பிடித்திருக்கிறார். ஜெகதீஷ் பாண்டியன் எனக்கு 20 ஆண்டு காலமா பழக்கம். நான் முதல் முறை எம்எல்ஏ ஆன போது அண்ணன் அறிவுமதி அண்ணன் ஜெகதீஷ் பாண்டியன் சீமானியும் ஒரே காலத்தில் தான் எனக்கு அறிமுகம் செய்தார். ஆனா ஜெகதீஷ் பாண்டியனுக்கு நான் 1 பைசா கொடுக்கல. யாருக்கு கொடுத்தன்றது ஜெகதீஷ் பாண்டியனுக்கு தெரியும். அவர் தான் உதவியாளர், அவர் தான் எல்லாமும் அவர் தான். அதனால நான் எதையும் செய்வதை சொல்லி காட்டுகின்ற பழக்கம் இல்லை. ஆனால் அதை மனதில் வைத்துதான் ஏற்கனவே இவர்கள் தலைவராக ஏற்றுக்கொண்ட அந்த தலைமை இதுவரையிலும் பொதுவெளியில் என்னை குறித்து ஒரே ஒரு வார்த்தை கூட அவர் தவறாக பேசவில்லை. ஆனால் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்ட தம்பிமார்கள் பேசுகிறார்களே, அது யாரால் பேசுகிறார்கள் என்கிற ஒரு ஐயம் எனக்கு இருக்கிறது. ஆனால் நான் ஒருபோதும், இப்ப கூட வெற்றி ஒரு வார்த்தையை சொன்னார், நான் வந்து உட்கார்ந்த உடனே சொன்னேன், வெற்றி இந்த ஒரு வார்த்தை மட்டும் நீங்க தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு. இல்லைன்னா அயோக்கியர்களை நாம் அடையாளம் காட்ட வேண்டும், அதற்காக நான் சொன்னேன் என்று சொன்னார். ஆக எண்ணற்ற சுதாகர்லாம் வந்திருக்கிறார், எத்தனை லட்சம் செலவு பண்ணியிருக்கார் அரியலூர் மாவட்டம், எல்லாரையும் என்னால சொல்ல முடியும். ஆனா யாரையும், எங்க பக்கத்து மாவட்டமா இருக்கலாம், இல்ல நான் சேர்ந்த சமூகத்தை சேர்ந்த நாம் தமிழில் உழைத்தவர்களா இருக்கலாம், பொறுப்புகளாக இருந்தவர்களா, சாதி பாசத்துல எல்லாம் என்கிட்ட வாங்க, நானே ஒரு தனியா கட்சி நடத்துறேன் அப்படின்னு கூட்டது இல்லை. காரணம், எல்லாம் நல்ல இளைஞர்கள், படிச்ச இளைஞர்கள், பண்பட்ட இளைஞர்கள், புரிதல் உள்ள இளைஞர்கள் சரியான ஒரு பாதையில் எம் தமிழீழ தேசிய தலைவனை தூக்கி பிடிக்கிறார்கள். பிடிக்கட்டும், அவர்களுக்கு என்ன உதவி செய்யணும் அதை நம்ம செய்வோம் அப்படி என்று செய்துதான் நான் அழகு பார்த்தேன். அதைத்தான் இங்கே நம்முடைய ஜெகதீஷ் பாண்டியன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். ஆக அந்த அளவிலே என்னை பொறுத்தவரையில் இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்திலே இருக்கிற இந்த தலைவர்கள், ஏற்கனவே நான் உதயகுமாரன், இன்னும் இணைய இருக்கின்ற தம்பிமார்கள், ஏற்கனவே சென்னை பத்திரிகையாளர் சந்திப்பிலே அறிவித்திருக்கிற கண்ணதாசன் உள்ளிட்ட தம்பிமார்கள், சின்ன சின்ன அமைப்பு, ஊருக்கு ஒருத்தவங்க 2 பேர் அல்லது தொகுதிக்கே ஒருத்தவங்க 2 பேர் இருந்தாலும் கூட அவங்க தூய தமிழ் தேசியத்திற்காக, தமிழீழ தேசிய தலைவருக்காக இந்த தமிழ் நிலத்தில் சமரசமற்று களமாடக்கூடிய எண்ணற்ற தம்பிமார்கள் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை அனைவரையும் அன்போடு வரவேற்று இருகரங்கூப்பி வணங்கி கட்சியிலே இணைத்துக் கொண்டு நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக கலந்து ஆலோசனை செய்து அடுத்தடுத்த அடிகளை மிக நிதானமாக, மிக சரியாக நாம் திட்டமிட்டு எடுத்து வைப்போம். தமிழ் சமூகத்தின் உண்மையான தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக நாம், அது எந்த அரசுகளாக இருந்தாலும் தவறு என்று சொன்னால் துணிந்து அது தவறுதான் என்று சுட்டிக்காட்டக்கூடிய ஆளுமையோடும், சரி என்று மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய செயலை செய்தால் அதை ஆரத்தழுவி வரவேற்று நன்றி செலுத்தக்கூடிய ஒரு தமிழ் மண்ணின் பிள்ளையாக நன்றி செலுத்துவார். ஒன்னும் தப்பு இல்லை. எனக்கு கூட அண்ணா எல்லாரும் கோச்சிக்கிட்டாங்க, என்னங்க திமுக தலைவர் பிறந்த நாள்ல போய் அவரை நீங்க பெரிய தலைவர் மாதிரி பேசிட்டீங்க அப்படின்னாங்க. ஆம், ஒரு பிறந்த நாள் விழாவுக்கு அழைக்கிறார்கள் என்று சொன்னால் வருகை தருகின்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் கொஞ்சம் வாயார 4 வார்த்தை பாராட்டுவார்கள் என்பதுதான் அழைக்கிறார்கள். அந்த எண்ணத்தை புரிந்து கொண்டு அந்த மாண்போடு மரபோடு வாழ்த்துகிற அந்த மரபுக்கு சொந்தக்கார இனம்தான் தமிழ் இனம் என்பதை இங்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். கீழே இருக்கிற தம்பிங்க சில பேர் உணரல, கொஞ்சம் ஆஸ்லேஷன் ஆனாங்க. அதே நேரத்தில் இன்றைக்கு நேற்று சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் என் தாய்மொழி தமிழ் இங்கு அலுவல் மொழியாக ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்கிற விடயத்திலையும் என்னுடைய தாய்மொழி தமிழ் என்னுடைய கோவில்களிலே வழிபாட்டு மொழியாக இருக்க வேண்டும் என்பதிலும் மாறுபட்ட கருத்து வந்த போது அதே முதலமைச்சர் அதே அமைச்சர்களுக்கு முன்பாக வெடித்து என்னுடைய உள்ளத்திலிருந்து வந்தது பார், அதுதான் என்னுடைய உணர்வு. ஆக ஜெயலலிதாவாக இருந்தாலும் நல்லது செய்தாக அவர்களை உச்சி முகந்து பாராட்டுவேன். எடப்பாடியாக இருந்தாலும் பச்சை தமிழ் இதை செய்தார். 7.5% ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை பிள்ளை செல்வங்களுக்கு அரசு பள்ளியிலே படித்தவர்களுக்கான மருத்துவ கனவை நனவாக்குவதற்கு தனி ஒதுக்கீடை பெற்றுத்தந்த எடப்பாடியை மனதார பாராட்டினேன். அதுபோன்று ஜெயலலிதா அம்மையாரை பாராட்டினேன். உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 2011 என்று நினைக்கிறேன் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பாண்டிச்சேரிக்கு வருகை தந்தார்.
அறையிலே நானும் அவரும் தனியாக உட்கார்ந்து பேசுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த இடத்தில் நான் சொன்னேன், எனக்கு தெரியும் என்னுடைய பேச்சாற்றலை பயன்படுத்தி அந்த அம்மையாரையே கன்வின்ஸ் பண்ண ஒரு செய்தி இன்னைக்கு சொல்றேன். எங்கேயும் சொல்லல. அன்பழகம் என்று புதுவை மாநிலத்துடைய அமைப்பாளர் உடன் இருந்தார். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். நான் தான் பாண்டிச்சேரி பேராசிரியர் ராமதாஸ் வேட்பாளர். நான் தான் பாண்டிச்சேரியுடைய ஒட்டுமொத்த அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொகுதி பொறுப்பாளர். அம்மையாரை வரவேற்று பேசிக் கொண்டிருந்த போது சொன்னேன், அம்மையார் அவர் அம்மா நீங்க ஒரே ஒரு அறிவிப்பை மட்டும் இந்த கூட்டத்தில் செஞ்சீங்கன்னா உலக தமிழினம் உங்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடும் அப்படின்னு சொன்னேன். என்னன்னாங்க நான் சொன்னேன், ஈழத்தில் நடக்கிற அந்த யுத்தத்துக்கு முடிவுக்கு வரணும்னா நீங்கள் பங்கெடுக்கிற ஒன்றிய அமைச்சரவை அமைந்தா அந்த ஈழ அரசை உருவாக்கி தருவதற்கும் போரினால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுடைய மறுவாழ்வுக்கும் நீங்கள் உதவி செய்யணும். அதை மட்டும் நீங்க அறிவிப்பா கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஒட்டுமொத்த உலக தமிழ் உங்களை கொண்டாடும் அம்மா அப்படின்னு நான் சொன்னேன். அந்த அம்மையார் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு பூங்குன்ற உயிரோடு இருக்கிறார். கேட்டு பாருங்கள். அந்த நாள் தேர்தல் பிரச்சார மேடையை ஜெயலலிதாவுடைய பேச்சை நீங்கள் போட்டு பாருங்கள். மேடையிலே வந்தார், அறிவித்தார். என்னுடைய தலைமையில் இங்கு 40 புதுவை உள்பட 40 இடங்களிலும் அதிமுக தலைமை வெற்றி பெறும் என்று சொன்னார். ரூபாய் 10,000 கோடியை ஈழத்தின் மறு கட்டமைப்புக்கு உதவி செய்து ஈழம் என்கிற ஒரு நாட்டை அடைந்தே தீர்வதற்கு உதவி செய்து அதற்கு ஒன்றிய அரசை வலியுறுத்துவேன் என்று அறிவித்தார். அந்த மாதிரி அறிவிப்பை வெளியிட செய்வதில் என்னுடைய பங்களிப்பு இருக்கிறது. போர் நடந்தால் போராளிகள் சாகத்தான் செய்வார்கள், மக்கள் மாண்டுதான் போவார்கள் என்று நிலையெடுத்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஈழத்திலிருந்து மாபெரும் இனப்படுகொலை, அதற்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும், அங்கு ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்கிற தீர்மானத்தை வடிவமைப்போது இரவோடு இரவாக மறைந்த நடராஜன் அவர்களோடும் இன்றைக்கும் உளவுத்துறையில் உயர்ந்த அதிகாரியாக இருக்கிற அவரும் நானும் சேர்ந்து நெடுமாறையா சொல்லியது மற்ற ஈழ ஆதரவாளர்கள் சொல்லியதையும் ஒரு சிட்டுக்குருவி போல் செய்திகளை கொண்டு போய் சேர்த்து அந்த தீர்மானத்தை வடிவமைத்து வேல்முருகனுக்கு என்ன பங்கு என்பதை இன்றைக்கு உயிரோடு இருக்கிற காவல்துறை உளவுத்துறை பொறுப்பாளருக்கு தெரியும். எதையும் நான் அலட்டிக் கொள்வதில்லை, எதையும் வெளியிலே பெருமை தேடி கொள்வதற்கு சொல்வதில்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் எதை எந்த நேரத்தில் யார் மூலம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை மிகச்சரியாக செய்திருக்கிறேன். ஈழத்தில் நடந்த இனப்படுகொலையை இதே மதுரையைச் சேர்ந்த பிரபாகரன் என்கிற ஒரு தம்பி அந்த இனப்படுகொலையை ஆங்கிலத்திலும் தமிழிலும் மிக அழகான வண்ணத்திலே புத்தகங்களை அடித்து அதற்கான ஒரு பெரிய தொகை தேவைப்பட்ட போது அதையும் நான் கொடுத்து உதவி தமிழ் மணியன் போன்றவர்கள் டி நகர் வேலாயுதம் பள்ளியிலே வெளியிட்டு 543 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இன்றைக்கு நாம் தமிழ் கட்சியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வந்த பேராசிரியர் தீரனுடைய மருமகன் ஞானசேகரனையும் சீனிவாச ராவையும் எடுத்துக்கொண்டு டெல்லியிலே சென்று அத்தனை அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கைகளிலே கொடுத்து இந்த படங்களை பாருங்கள், இந்த இனம் இப்படி செத்து கிடக்கிறது, இதற்காக ஒரு நீதியை பெற்றுத் தருவதற்கு பேசுங்கள் என்று பேச வைத்தவன் வேல்முருகன் பங்கிருக்கிறது. எத்தனை விஷயங்களை சொல்ல முடியும்? 40 ஆண்டுகால வரலாற்றில் 1983 இருந்து 87 வரையில் எத்தனை போராளிகளோடு ஒரே அறையில் முந்திரி காட்டிலே தங்கி படுத்து உறங்கி அவர்களோடு பயணித்து கோடியை கரையிலும் கடல் வழியாக எத்தனை வாய்ப்புகள் கிடைத்தது. ஈழத்திற்கு செல்வதற்கு, தலைவரை சந்திப்பதற்கு கரும்புகளில் கட்டாயப்படுத்தி கூட படகளை தூக்கி போட்டு அழைத்து சென்றார்கள். இல்ல, தனித்தமிழ் ஈழம் என்கிற சுதந்திர நாட்டில் அந்த நாட்டின் அதிபராகவோ பிரதமராகவோ என் தேசிய தலைவனை பார்ப்பேன், அதுவரையில் என் வெளிநாட்டு பயணம் இல்லை என்று அந்த கடல் வரைக்கும் போவோம், திருப்பி வந்துருவோம், உள்ள போக மாட்டோம், வெளிநாட்டுக்கு போக மாட்டேன்னு சொன்ன, பாஸ்போர்ட் எடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அப்படி முதலாக எனக்கு ஒரு சான்று குளத்திருமணி அண்ணன் காஞ்சி மக்கள் மன்றத்தில் தான் அந்த சான்றை கொடுத்து வச்சிருக்கிறேன். கனடாவுக்கு இயக்கம் சொல்லி நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணேன். அந்த கனடாவுடைய தூதரையை கையொப்பமிட்டு எனக்கு ஒரு சான்றிதழ் கொடுத்தான். நான் பாஸ்போர்ட் அப்ளை செஞ்சு விசா அப்ளை செய்த போது அவன் சொன்னான், வேல்முருகன், யூ ஆர் நாட் எல்டிடி சப்போர்ட்டர், யூ ஆர் அன் எல்டிடி என்று என்னை தடை செய்து என் விசாவை ரிஜெக்ட் செய்தான். பெருமையோடு அதை எடுத்துக்கொண்டு காஞ்சி மக்கள் மன்றத்தினுடைய செங்கொடி தியாக வேங்கைக்கு அஞ்சலி செலுத்துகிற கூட்டத்திலே குளத்தூர் மணியிட்டையும் காஞ்சி மக்கள் மன்ற தோழர் மகேஷ் கிட்டையும் ஜெர்சி வழக்கறிஞர் இதை படிங்கள், எனக்கு ஆங்கில புலமை இல்லை என்று சொன்னேன். அவர்கள் படித்து விட்டு சொன்னார்கள், நீங்கள் எல்டிடி ஆதரவாளர் இல்லையா, நீங்க தான் எல்டிடியா, அதனால உங்களை சொல்லி பெருமை பேசி இளைஞர்களை தன் பக்கம் ஈர்க்கிற அந்த வித்தை மட்டும்தான் எனக்கு தெரியாது, மற்ற எல்லா வித்தையும் எனக்கு தெரியும். அதனால சொல்றேன், காலம் சரியான நேரத்தில் சரியானவர்களை என் கைகளில் தந்திருக்கிறது. என் கைகளை நான் அவர் கைகளிலே தந்திருக்கிறேன். இந்த இணைந்த கைகள் இந்த தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்கும் தமிழ் சமூகத்தின் மாற்றத்திற்கும் உண்மையான தமிழ் தேச விடுதலைக்காக களம் கண்ட நம்முடைய ஐயா புலவர் கலிய பெருமாள், தோழர் தமிழரசன், பாவலரேறு பெருஞ்சித்தனார், பொயிலன் போன்ற எண்ணற்ற ஆளுமைகள் இன்றைக்கும் 40 ஆண்டுகால தமிழ் தேசிய அரசியல் ஐயா நெடுமாறனோடு இருந்து
கரம் பிடித்த அண்ணன் வீணரசு போன்றவர்கள் பல வரலாற்று தொகுப்புகளை ஆவணங்களை கேட்கின்ற போதெல்லாம் நம் கைகளிலே கொடுப்பதற்கு இருக்கிற எத்தனையோ முன்னத்தியர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நாம் அன்பு பாராட்டி அரவணைத்து இன்னும் நம்மோடு இணக்கமாக வராத உறவுகளையும் அரவணைத்து உண்மையான தமிழ் தேசிய அரசியல் என்றால் அது தமிழக வாழ்வுரிமை கட்சி செய்கிற அரசியல் என்பது மக்களால் பேசப்படணும், ஊடகங்களால் விவாதிக்கப்படணும், பத்திரிகை எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், சமூக ஆர்வலர்களால் அவர்கள் சொல்லணும். அப்படி ஒரு செயலை நாம் இந்த மண்ணிலே செய்வோம் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து மிகச்சிறப்பாக திட்டமிட்டு மிகச்சிறப்பாக ஒழுங்கு செய்து இன்றைக்கு இந்த இணைப்பு விழாவை அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து இந்த மதுரை தென்மண்டலத்தில் இந்த மண்ணில் இப்படி ஆயிரக்கணக்கான புதிய உறவுகளும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் வருகை தந்து இந்த கட்சியை அடுத்த கட்டத்தில் நகர்த்துவதிலே பங்கெடுத்து தோள் கொடுத்து துணை நின்று உதவி புரிந்த அத்தனை உறவுகளுக்கும் வெற்றிக்குமரனுடைய அழைப்பில் வருகை தந்த அனைத்து உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.